நீ பேசுவதை நாங்கள் விரும்பி கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தைகளை நாங்கள் வார்த்தையோடு கேட்கக்கூடிய ஆற்றலையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்து காத்தார்கள். எங்கள் சிந்தனைகளை ஒருவகப்படும் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீ பேசி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைவேறுகிறோம். அருமையான அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த மாதத்துடைய முதல் நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதத்துடைய முதல் நாள் வாக்காக கடவுள் நம்மோடு பேசுகிறது. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். For I am your God, I will strengthen you, yes, I will help you, I will uphold you with my righteous right hand. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் அவருடைய வலது கரம் ஆற்றல் மீட்டுகிறது, வலிமை மீட்டுகிறது. அந்த கரத்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நம்மை தூக்கி நிறுத்த போன்றார். அதற்காக அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Sabbath leads to the fullness of creation. படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு நாள். படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு நாள். ஒருவேளை இந்த படைப்பு அல்லது கடவுளுடைய படைப்பாற்றல் என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, அழகுள்ளதாக, நல்லதாகவே படைத்தார். தீமை அல்லது பாவம் யாவற்றையும் கடவுள் படைக்கவில்லை. எல்லாம் நல்லதாக அவர் பார்வையிலே இருந்தது. அப்படி என்றால் கடவுள் படைத்த ஒவ்வொரு இயற்கை துவங்கி உயிரினங்கள் மனுக்குலம் உட்பட கடவுள் எவ்வளவு அழகுள்ளதாய் நம்முடைய சாயலிலே அவை அனைத்தையும் படைத்திருக்கிறார். கடவுள் படைத்த படைப்பு அவ்வளவு நேர்த்தியானது. ஒருவேளை அவர் உலகத்திலே படைத்த படைப்புகளை மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால், இந்த உலகத்திலே கடவுள் உலா வருவார் என்றால் அவருக்கு பெருத்த ஏமாற்றம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பதுக்கி பெருகுங்கள், எல்லாவற்றையும் வளர்ச்சி அடையுங்கள் என்று சொன்ன கடவுள் நாம் பல நேரங்களிலே தீமையிலும் பாவத்திலும் அழிவிலும் வளர்வதை கண்டு நிச்சயமாகவே அவர் வேதனை உறுகிறவராக இருப்பார். ஒருவேளை கடவுள் படைத்த படைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பார்ப்போம் என்றால், உலகத்திலிருந்து அத்தனை இடங்களிலும் நாம் கற்பனை செய்து இயற்கை வளமோடு நாம் ஒன்றித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய பகுதிகளிலே எவ்வளவாய் இயற்கை வளங்கள் இருக்கின்றன. இன்றைக்கும் சூறையாடப்படாமல் இயற்கை வளங்கள் பெரிதும் அவை சிறப்பாய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்திலே திரிகூடராசப்பு கவிராயர் குற்றால புறவச்சியிலே குற்றாலமும் அதை சுற்றி அமைந்திருக்கிற தெற்காசி பகுதி முழுவதும் அமைந்திருக்கிற பகுதிகளிலே ரொம்ப அழகாய் அவர் வாழ்ந்த காலத்திலே எவ்வாறு இருந்தது. உங்களை இன்னைக்கும் இருக்கிறது மாசு குறையாமல். ஆனால் பல இடங்களிலே அந்த இயற்கை இன்னைக்கு இடங்களாக வீடுகளாக கட்டப்பட்டதால் இயற்கை வளம் அதிகமாக காடுகள் நிறைந்த பகுதி, ஏழைகள், குரங்கு கூட்டம், வானரங்கள் என்று சொல்லி எல்லாம் அங்கே சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது அது என்ன சொல்கிறது என்றால், குழந்தை திரை புலனருவி கழுங்கண்ட கொண்டாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டாடும், கிழங்கு கிள்ளி தேன் எடுத்து வடமாடி நடிப்போம், கிம்பூரியின் கொம்புடித்து வெகுத்தினை இடிப்போம், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வானரங்கள் ஆண் கனிகளை அப்படியே அந்த குற்றால பகுதியில் இருக்கிற கனிகளிலே வருகின்ற பல வாழை அதை மத்திய பெண் அதுக்கு கொடுத்து அது குஞ்சு மகிழும்.
எங்கள் பகுதியிலே தேனும் தினையும் கிழங்கும் அவ்வளவாய் இருக்கும் வறுமைக்கு இடமில்லை. மகளிர் பெண்கள் எல்லாரும் மகிழ்ந்து உண்பார்கள். திரை இடித்து நாங்கள் உண்போம். இயற்கையோடு விலங்கினங்களோடு எங்களுடைய வாழ்வு இருந்தது. மலைகளும் சாரல்களும் மழைகளும் எல்லாம் எங்களோடு இருந்தது. அந்த மலர்களிலே அந்த போகங்களை சாப்பிட்டு அந்த வண்டுகள் எல்லாம் நீங்க ஆரம்பித்து சுற்றுகிறது. அந்த ஓசை கேட்கிறது. இன்றைக்கு இந்த ஓசை கேட்கிறதா? அல்லது நம்முடைய சாலைகளிலே விரைந்து ஓடுகின்ற வாகனங்களில் இடி ஓசை நாம் கேட்கிறதா? இயற்கையோடு நாம் ஒரு காலத்தை இணைந்து வாழ்ந்தோம். கடவுள் படைத்த இந்த இயற்கை உலகம் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிறது. ஆகவே இதை மீண்டுமாய் மீட்டெடுத்து கடவுள் படைத்த அந்த படைப்பு நிறைவை நோக்கி செல்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கடவுள் ஓய்வு எடுத்தார். இந்த ஓய்வு நாளை குறித்தும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே கடவுள் கொடுத்த மலைகள், ஆறுகள், கடல்கள், ஆகாய விரிவுகள், காற்று, நீர், வெளிச்சம், இருள், உயிரினங்கள் யாவற்றுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் இங்கே இழைக்கிறோம். இந்த ஓய்வு நாளை சாபத் டே என்று சொல்லுவோம். இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பது யூதருடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. அது அவருடைய கடமையாக இருந்தது. இஸ்ரேலர்கள் கடவுளோடு அவர்கள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை உறவின் அடையாளமாக இந்த ஓய்வு நாள் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் இந்த அடையாளத்தை நினைவில் கொண்டு அதை அவர்கள் வழிபாடிலே முக்கிய அம்சமாக கொண்டிருந்தார்கள். 6 நாள் உலகத்தில் உழைப்பார்கள். வாரத்தில் ஒரு நாள் 7ஆம் நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து அவரோடு இணைந்து அந்த வழிபாடு செய்து அவருக்கு துதி சொல்வதை இஸ்ரேல் மக்கள் தம்முடைய கடமைகளாக கொண்டிருந்தார்கள். அதாவது இது வாரத்தினுடைய கடைசி நாள். இது ஓய்வு நாள், சாபத் டே. வாரத்தின் 7ஆம் நாள். ஆனால் 6 நாட்களுக்கும் இந்த 7ஆம் நாள் ஒரு மணிமகுடமாக அது இருக்கிறது. சாபத் என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய சொல்லுக்கு ஓய்வு, ரெஸ்ட். அதாவது நாம் செய்து வருகிற எல்லா வேலைகளிலிருந்தும் ஓய்வு எடுப்பது என்பதை சொல்லுகிறது. அதாவது ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், பாபிலோனிய அந்த நாடு கடத்தப்பட்ட பிறகுதான் இந்த ஓய்வு நாளை இஸ்ரேல் மக்கள் சிறப்பாக அதை தங்கள் வாழ்க்கையிலே கடமையாக அனுசரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓய்வு நாளிலே 2 விஷயம் கடைபிடித்தார். ஒன்று, கடவுள் எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தார். ஆகவே அவரோடு நாம் இணைந்து அவர் எடுத்த ஓய்விலே நாம் ஓய்வு எடுக்க அழைக்கின்றோம். இரண்டாவது, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் இருக்கும் பகுதியிலே கால்நடைகள், மனிதர் மற்றும் நிலம் இவை எல்லாவற்றுக்கும் ஓய்வு கிடைக்க வேண்டும். உழைக்கிறார்கள். உழைக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் ஓய்வு தேவை. நிலம் உட்பட எல்லாத்துக்கும் ஓய்வு தேவை. அப்படி என்றால் ஓய்வு நாள் என்பது ஆண்டவரின் நாள், விடுதலை நாள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு நாள். இந்த நாளிலே யாக்கோபு யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறவனவாய் நெருப்பு மூட்ட மாட்டார்கள். என்னாகமம் 15:32 இருக்கிற மாதிரி விறகு சேர்க்க மாட்டார்கள். யாத்திராகமம் 16:23 இருக்கிற மாதிரி உணவு தயாரிக்க மாட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய திருமுறையில் அமர்ந்திருந்து இந்த ஓய்வு நாளை மிகவும் பரிசுத்தமாய் அவர்கள் கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்துவும் இந்த ஓய்வு நாளை கடைபிடித்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு ஓய்வு நாளின் போது தம்முடைய வழக்கத்தின்படியே நாசரேத் ஊரில் உள்ள ஜெப ஆலயத்துக்கு செல்கிறார். அப்படி என்றால் இந்த ஜெப ஆலயத்துக்கு செல்வது இயேசு வழக்கமாக கொண்டிருந்தார். அப்ப கடவுள் எப்படி ஓய்வு எடுத்தாரோ, ஓய்வு நாளுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தாரோ, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வாயாக என்று சொல்லி அந்த 10 கட்டளையின் வழியாக மக்கள் மனுக்குற வேண்டும் என்று பேசினாரோ, அந்த ஓய்வு நாளை இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வழக்கத்தின்படியே ஆலயத்திற்கு சென்றார். மார்க் 2:27 சொல்லப்படுகிறது, மனுஷர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதைதான் ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த ஓய்வு நாள் குறித்த அந்த கட்டளையை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு கடவுள் ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டார். அந்த கட்டளை வழியாக சென்று ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்து இருப்பார்கள். காலையிலிருந்து மாலைக்கு 6 மணியிலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை 6 மணி வரையிலும் அவர்கள் ஓய்வு இருந்தார்கள்.
யாரும் வேலையும் செய்யாமல் அங்கே இருந்தார்கள். இயேசுவோ அதை மாற்றுகிறார். அமைதியாக இருப்பதல்ல, நன்மை அந்த நாளிலே நன்மை செய்ய பழகுவதுதான் கடவுளுக்கு ஏற்ற கடவுளுடைய நாள் என்பதை இயேசு தம் வாழ்க்கையை கொடுத்தார். அங்கு மனுஷகுமாரனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாளுக்காக மனுஷன் அங்கே உண்டாக்கப்பட்டது என்பதை இயேசு சொல்கிறார். இயேசுவை பொறுத்தவரை அன்பு, நீதி, இரக்கம் இவைதான் ஓய்வு நாளின் சட்டத்தை கடைபிடிப்பதை விட மேலானதாக ஆண்டவர் நினைத்தார். ஓய்வு நாள் என்பது நாம் உலகில் அடைந்து வருகின்ற உலகத்திற்கு பல போராட்டங்கள் இவற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள அல்லது பலனை பெற்றுக்கொள்ள உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆத்ம ரீதியாக நாம் அந்த ஸ்பிரிச்சுவல் பயிற்சி எக்ஸசைஸ் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் தான் இந்த ஓய்வு நாள். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு எதிராக வருகின்ற போட்டிகள், பொறாமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. இது நமக்கு ஒரு நல்ல ஆன்மீக வழிநடத்துதலை நமக்கு கொடுக்கிறது. இயேசு இந்த ஓய்வு நாளுக்கு எதிரானவர் அல்ல. அதை நாம் கண்டுபிடிப்போனமாய் அவருடைய சீடர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் ஓய்வு நாளை அவர்கள் அனுசரித்தார்கள். யோவான் 19:42, மார்க் 15:42 போன்ற வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் ஓய்வு நாளின் போது தொழுகை கூடங்களிலே சென்று மக்களோடு அவர்கள் போதித்து வந்தார்கள், உறவிலே தொடர்பிலே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலும் 14-15 வசனம் பார்க்கிறோம். தூய பவுலும் தெசலோனிக்காவில் யூதர்களுடைய தொழுகை கூடத்திற்கு சென்று தொடர்ச்சியாக 3 நாளில் திருமறையை அடிப்படையாக வைத்து அவர்களோடு வாதாடினார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அந்த 3 முறை அவர் அந்த ஓய்வு நாளின் போது பவுல் தெசலோனிக்க சபைக்கு சென்றார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி சாபத் டே, அதாவது வாரத்தின் கடைசி நாள், கடவுள் ஓய்வு எடுத்த நாள், இப்படி இருந்த ஒரு நிலையில இது காலப்போக்கிலே கிறிஸ்தவர்கள் மெல்ல மெல்ல ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் அவர்கள் பரிசுத்த நாளாக கொண்டு சில நாடுகளிலே அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரிப்பார்கள் உண்டு. அப்படின்னா இந்த ஓய்வு நாளுடைய சிறப்பு தன்மை அப்படின்னாக்கா, கடவுள் இந்த படைப்பு அனைத்தையும் படைத்துவிட்டு அதை நிறைவு செய்தார். ஃபுல்னஸ் அது கண்டுபிடிச்சார். எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்புகளை படைத்து மகிழ்ந்த கடவுள் கடைசியாக மனுக்குலத்தை, பெண்ணை படைத்த பிறகு இந்த உலகம் இந்த அத்தனை சராசரமும் அழகுள்ளதாய் நன்மையாய் நிறைவு பெற்றதை ஆண்டவர் அங்கே நினைக்கிறார். தம்முடைய உழைப்பில் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவு செய்தார். அந்த நிறைவு செய்ததுதான் அந்த ஓய்வு நாள். அடுத்ததாக கடவுள் எடுத்த ஓய்வு என்பது அவர் உழைத்து ஒவ்வொரு நாளும் படைத்தார் அல்லவா, இந்த சோர்வினாலே ஏற்பட்ட உழைப்பு அல்ல. அந்த உழைப்பு என்பது என்னவென்றால் நிறைவினால் வருகின்ற இளைப்பாறுதல். எல்லாத்தையும் நான் நல்லா படைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் படைச்சுட்டு ஒரு பெருமூச்சுக்கிறார்ல, அது போல நிறைவை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். அதிலே வருகிற நிறைவிலே வருகின்ற ஓய்வு. 7ஆம் நாளை கடவுள் ஆசீர்வதித்தார். ஆகவே அந்த நாள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், யாரும் யாரொரு வேலையும் செய்யலாகாது என்பதை கடவுள் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த ஓய்வு நாளையிலே ஆண்டவர் இயேசு செய்த அநேக அற்புதங்கள் திருமறையில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இன்னைக்கு வாசிக்க கேட்ட மார்க் 3ஆம் அதிகாரம் 1-6 முடிய இருக்கிற பகுதியிலே சூபின கையுடைய ஒரு மனிதனுடைய அந்த குணமாக்குதலை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு இலிஸ்ட்ரேஷன். சுஜாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலாசிரியர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாவலாசிரியர். அவர் எழுதுற ஒரு நாவல் கை அப்படின்னு ஒரு நாவல். நானே எங்கள் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரணும், கல்லூரி வாழ்க்கை சென்னையில படிக்கும் பொழுது வரணும்னா ட்ரெயின்ல வரணும். குறைந்தது 2 அல்லது 2.5 மணி நேரம் ஆகும். அப்போ நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் புக்கு, பேப்பர்ஸ், நாவல்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன் சென்ட்ரல் வரதுக்குள்ள படிச்சு முடிச்சிடும். அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அதை படிக்கிறது கிடையாது. மொபைல் ஃபோன் வந்த பிறகு உட்கார்ந்து ட்ரெயின்ல உட்கார்ந்த உடனே அப்படியே ஃபோன் தான். ஸ்டேஷன் வந்து அது நம்ம பார்க்க மாட்டோம் தான், நமக்கு ஹியரிங்ல வந்துருக்கு, யுவர் ஸ்டேஷன் இஸ் ஹியர், கெட் டவுன் ஃப்ரம் தி சீட் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு. அப்போ அது கேட்ட பிறகு தான் நம்ம எழுந்திரிச்சுக்கணும்.
அப்போதான் அந்த புக்கு படிக்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டா. அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மனிதன் நல்ல ஒரு சிறந்த ஓவியர், நான் ஷார்ட்டாவே சொல்றேன். அந்த ஓவியருக்கு வேலை வேணும். ஏன்னா குடும்பத்துல மனைவி மகன் இருக்கிறாங்க. அப்போ வேலை வேணும்னு சொல்லும்போது அவர் என்ன, அவருக்கு தெரிஞ்சது ஓவியம். ஓவியத்துல அந்த அளவுக்கு பெரிய வருமானம் வரல, ரொம்ப குடும்பத்துல கஷ்டம். அப்ப அந்த ஊர்ல ஒரு சோப்பு கம்பெனி வந்தது. அந்த கம்பெனியில போயிட்டு இன்டர்வியூல போய் அட்டன் பண்றாரு. 3 பேர் இன்டர்வியூ உட்கார்ந்து, 2 ஆண் ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க. அங்க போய் நின்றுட்டு அந்த எனக்கு நல்ல ஓவியம் வரைவேன், ஒரு கம்பெனியில ஒரு வேலை கொடுங்க, இல்ல தெருவா எடுத்து விற்கணும், நீ ஓவியராட்சி எப்படி உங்களுக்கு விற்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க. உடனே ஒரு பேப்பர் பென் வாங்கி வேகமா ஒரு பென்சில் வாங்கிட்டப்ப அந்த அம்மாவை லைன்ஸ் போட்டு அழகா அந்த அம்மா அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா மெயின் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க, என்ன எவ்வளவு அழகா வரைஞ்சிட்டிய. உடனே ஆட்கள் எல்லாம் கேட்டாங்க, இதை சரி நீ ஓவியம் வரைகிற, இதை வச்சு எப்படிப்பா எங்க கம்பெனி நீ சோப்பு விளம்பரப்படுத்துவேன். ஒவ்வொரு வீடா என்ன சென்று அவர்களை இந்த மாதிரி என்னுடைய ஓவியத்தின் வழியை கவர்ச்சியை கொடுத்து அவர்களை இந்த சோப்பு வாங்க சொல்வேன். ஓகே, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸா நீ கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது என்ன, இது ரொம்ப இருக்கு. அப்ப 500 ரூபாய் அந்த நாட்டுல பெரிய பணம். உடனே அவர் என்ன செய்யறாரு, நேரம் வந்து பார்க்ல உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து, ஒரு குட்டி பாப்பா பார்த்து வரைகிறார். வரைஞ்ச உடனே அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு காசு, 10 ரூபீஸ், 10 ரூபாய். அந்த குழந்தை என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அந்த அங்கிள் வந்து என்ன வரைஞ்சாரு, 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு வரைகிறார். உடனே ஒரு பெரிய கியூ, எல்லாரையும் வரைகிறார், வரைஞ்சு கொடுக்குறாரு. அவருடைய கைகள் எல்லாம் வீக்கம் ஆயிடுச்சு, நிரப்பெல்லாம் தூக்கிடுச்சு, வீங்கிருச்சு. ஆனா அழகா வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சு 500 ரூபாய் பேர சம்பாதிச்சிட்டாரு. இப்ப அந்த பணத்தை எடுத்து நேர கம்பெனிக்கு கொடுத்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ணா பஸ் ஏறாரு. ஸ்டாப்பிங் வந்தோடனே அப்படி வேகத்துல இறங்குறாரு பாருங்க. அது ஃபுட்போர்ட் இறங்கும்போது அப்படி ஸ்லிப் ஆகி விடுறாரு. விழுந்த உடனே அவருடைய கை ரெண்டும் அந்த பஸ்ஸை மாட்டிச்சு. 2 கைகளை டயர் ஏறி இறங்கிச்சு. எந்த கைகளை வைத்து சம்பாதிக்கிறார் நினைச்சோ அந்த கை ரெண்டும் போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் இனிமே என் குடும்பம் என்ன ஆகுது, எனக்கு தெரிஞ்சது ஒன்று ஓவியம் இருக்கு, இப்போ 2 கையும் போயிடுச்சு, என் மனைவியும் மகளும் இனி ஒன்றும் கிடையாது, நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு தோணுச்சு, இனி நான் உயிரோடு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனை மேலே ஏறி குதிச்சிடலாம் அப்படின்னு நிற்கிறார். நிற்கும் போது 2 கைகள் வந்து அவர் கால் அப்படியே பிடிக்குது. அது யாருக்கு திரும்பி பார்த்தா அவன் பையன். அப்பா, இதுக்கு போய் நீங்க சாமி கொடுக்கல, எங்க விட்டு சாமிக்கா, அப்பா இதை ஏதாவது நீங்க செய்து நீங்க வாழதான் செய்யணும், இந்த விரக்தியில நீங்க சாகக்கூடாது. அந்த குழந்தை சொன்னது கேட்டு மனம் மாறி அவர் தான் வந்து கைகள் இல்லை, ஆனா எனக்கு கால்கள் கடவுள் கொடுக்குறாரு சொல்லி இந்த பெயிண்ட் பிரஷர் கால்களை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறார். அதை வச்சு வரைய ஆரம்பிக்கிறார். அப்படி வரைஞ்சு முடிச்சு நிறைய விஷயம் இருக்கிறார், ஷார்ட்டா சொல்றேன். வரைஞ்சு முடிச்ச அந்த ஓவியம், முதல் ஓவியம் அவர் தன்னை கால்களில் வரைஞ்சது என்ன தெரியுமா, கை. அதான் அந்த புக்கு பேர் 4 பேர் கை. இந்த கையை வரைகிறார். அந்த குழந்தை கேட்கிற மகன், ஏப்பா கையை போய் அது யாருடைய கை, யாருதான் கை, ஏன்னா எனக்கு அது இல்லை. இப்ப ஒரு வேல்யூ தெரியுது அந்த வரைஞ்சிருக்கிற இருக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாது, அதை இழக்கும் போதுதான் அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறது. எனக்கு கை இல்லை, என்னுடைய கைகளை நினைத்து நான் கையை வரைஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த பகுதியில கைகள் சூப்பின ஒரு மனிதனை இங்க பார்க்க போறோம். இப்ப இந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் அவரோடு மோதுதல் செய்வதற்காகவே இந்த பகுதியில நிறைய விஷயம், இந்த பரிசேயர்கள் இருப்பாங்க. பரிசேயர்கள் மட்டுமல்ல, ஆலயத்தில் ஒரு சில நல்ல உள்ளங்களும் இயேசுவை எப்படியாகிலும் ஒம்புக்கு இழுக்கணும், அவர் எதையாவது குறை சொல்ல காத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஓய்வு நாள்ல வழக்கத்தின் போல ஆண்டவர் ஆலயத்தில் வருகிறார். லூக்கா 4:16 அது இருக்கிறது. வழக்கம் போல இயேசு ஜெப ஆலயத்துக்கு வரார், நோய் கொடுத்து வரார். வந்த உடனே அங்கே அந்த பகுதியிலே ஒரு மனிதர் சூப்பின கையுடைய ஒரு மனிதரை பார்த்தார். இது ஒரு அழகான ஒரு நிகழ்வு. அப்போ இது என்ன விஷயம்னா, ஆராய்ச்சி அவருடைய ரைட் ஹேண்ட் போயிடுச்சு, வலது கை போயிடுச்சு. அப்போ கைகள் அல்லது உடலில் ஏதேனும் அவயங்கள் பழுதுண்டானால் அவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள், வெளியில உட்காந்து யாசிக்கணும். இது அந்த காலத்துல இருந்த வழக்கம், வாய்மொழி வழக்கம், பாரம்பரியம். அப்போ இந்த மனிதனுடைய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த வல்லமை பயிற்சியில யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வலக்கை அப்படின்றது வலிமை,
திறமை, தூய்மை இவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருப்பது இந்த ரைட் ஹேண்ட். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ஒருத்தர் போயிடுச்சு. இந்த வலக்கையை வைத்துதான் ஒருவரை வாழ்த்துவார்கள், ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். அப்போ இன்னைக்கு இந்த வலக்கை இழந்த ஒரு மனிதன் வேதனைக்குள்ளாயிருக்கிறார். அதான் கடவுள் இங்கே நாம வாக்காக இந்த வாசத்திலே பார்த்தோம். ஏசாயா 41:10 நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ அந்த வலது கரம் என்பது அவ்வளோ ஒரு திறமையானது, அவ்வளோ ஒரு சிறப்பானது. அந்த ஆசீர்வதிக்கிற அந்த வலது கரத்தான் உன்னை நான் தாங்க போறேன். இங்கே செயின்ட் ஜெரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம் பார்க்லே போன்ற வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதி திருச்சபை தந்தைகள் தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வலது கை சூமினவர் பிறப்பிலிருந்து இல்லை, மாறாக அவர் அந்த கற்களை கொண்டு கட்டிடம் கட்டுகின்ற பணியை செய்து வந்தவர். இடையில அந்த கற்கள் அவருடைய கை மேல விழுந்து அவருக்கு அடிபட்டுச்சு, அதுல கை சூமி போச்சு. அதனாலதான் அதுவரையிலும் ஆலயத்துக்கு வந்தவர் இப்பொழுது அடிபட்டவுடன் ஆலயத்திலே பழுதடைந்தவராய் அவர் ஆலயத்துக்கு வெளியில புறக்கணிக்கப்படுகிறார். ஏன்னா வழக்கம் போல இயேசு ஜெபாலயத்துக்கு வரார். அப்பதான் அந்த மனிதனை குணமாக்கும். இந்த டைம்ல வரும்போது அவர் ஏன் கை சூமி அப்பதான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சி நம்ம போக வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளின் போது அவர் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனது உண்மை. கை சூப்பின ஒரு மனிதனை குணமாக்கியது உண்மை. மார்க் 2:2 பரிசேயரும் மற்றும் சிலர் அங்கே தொழுகை கூடத்திலே நின்று இருந்தார்கள். சர்ச்சில் நிறைய பேர் வராங்க. ஆனா ஒரு வெரி ஃபியூ, அதான் நிச்சல் அப்படின்னு சொல்லலாம், விரல்வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர் அவர்களுடைய மன சிந்தனைகளை, மன ஓட்டங்களை இயேசு அறிந்திருந்தார். என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்தினால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்படின்னா சர்ச்சுக்கு எதுக்கு வராங்க? ஆண்டவரை வழிபடும். ஓய்வு நாள் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை தூய்மையாக நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்கைகளோடு அதை ஆசரிக்க வேண்டும். அதை தவிர்த்து இங்க என்ன செய்கிறார்? அவர் மேலே இயேசுவின் மேலே ஏதேனும் குற்றம் சாட்ட வேண்டும். ஓய்வு நாளில் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று செய்வார். இவரை நம்ம பிடிச்சி நம்ம கையில் மாட்டி விட்டுலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு வருகிறவர்கள் தான் இவர்கள் காத்திருந்தாங்க. இயேசு அந்த அவங்களுக்கு பின்னாடி மன ஓட்டத்துல இயேசு என்னெல்லாம் செய்யணும் பின்னாடி யோசிக்கிறாங்க. அவங்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்டெப் முன்னாடி நிற்கும். அதுதான் அவங்க பின்னாடி பேசுறதை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம். அதுதான் நமக்கு சிந்தனைக்கு நம்ம நினைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரையிலே நம்ம விடுவோம். மார்க் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவருடைய தீய எண்ணத்தை அறிந்தவராய் கேள்வி கேட்கிறாரு. ஓய்வு நாளில் நன்மை செய்வது தீமை செய்வதா? எது நல்லது? உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா? எது சிறந்ததுன்னு கேட்கிறாரு. அவருக்கு யாரும் பேசுறீங்கன்னா வாலண்டியா பேசுறாரு. ஏன்னா அவங்க மன ஓட்டங்களை இயேசு அறிந்திருக்கிறார். நமது வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் இந்த மாதிரி குற்றம் சுமத்துகிறவர்களை குறிக்கோளாக கொண்டவர்கள் வாழ்கிற மனிதர்கள் இருக்கதான் செய்யலாம். நம்ம என்னதான் நம்ம நன்மை செய்தாலும் நம்ம இடத்துல ஏதேனும் ஒரு குறை காணலாமா என்று காத்து கொண்டிருக்கிற மக்கள் நமக்கு இருக்கதான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த குறைக்கான பொருட்டு ஆவலாய் நின்றிருந்த பரிசேயர்களுக்கு முன்பதாய் தான் இந்த அற்புதத்தை செய்கிறார். யார் இவர் குறை சொல்லணும், இவர் மேல குற்றம் சாட்டு நினைக்கிறாரோ அவங்க முன்னாடி தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். மார்க் 3:3 நாம் பார்க்கிறோம். மனுஷன் நோக்கி என்ன சொல்ற? எழுந்து நடுவே நில். பாருங்க, எந்த தடை வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்வதில் மட்டும்தான் ஆண்டவர் நோக்கமாக இருந்தார். எந்த மக்கள் புறம் கூறுகிறார்களோ, எந்த மக்கள் குற்றம் சுமத்துகிறார்களோ, எந்த மக்கள் இந்த மனிதன் சிறப்பாய் அற்புதத்தை பெற்று வாழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நின்று நடுவே வந்து நில். நம்மளோட பல நேரங்களில் எங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் நிந்தைகள் அனுபவிக்கிறோமோ, எங்கெல்லாம் இழப்புகள் தோல்விகள் இருக்குதோ அவங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் நம்மை எழுப்பி நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்பது மட்டுமல்ல, அவன் நடுவே நம்மை உயர்த்தி நிற்க வைக்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் கிடையாதுங்க. அப்பதான் பின்னாடி ஒரு நாள் அரசு தந்துருக்கோம் தெய்வம் அதெல்லாம் இல்லை. அப்பவே அவங்க கண்ணு முன்னாடியே நம்மை ஆண்டவர் வாழ்ந்து காட்ட செய்கிறார், நம்மை நிற்க வைக்கிறார்கள். அதுதான் மூடி குறுகிடாதபடி நம்மை நிமிர்ந்து
தலையிலிருந்து நிற்க வைக்க ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அப்போ அந்த மனிதனை நோக்கி இயேசு வந்து, நீ உனக்கு எப்ப அடிபட்டுச்சு, பிறப்பிலிருந்து ஆச்சா இல்ல இளையராஜா எதுவும் கேட்க. அவன் கையை தொட்டு பார்க்கல, அவனுடைய பெயரை கேட்கல, எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? உன் கையை நீட்டுட்டார். அந்த கையை நீட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்படி எல்லாரும் ஒரு முறை பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாரு. அவருக்கு கோபம் வருது. நிறைய நேரத்துல இயேசு கோபப்படுற, இந்த இடத்துல கோபப்படுறாரு. ஏன்னா இந்த மனுஷன் சுகம் பெற்று நல்லா வாழணும் ஒருத்தரோட ஆசைப்படலையே. இவன் நல்லா இருக்கும்போது அவங்க உழைப்பை எல்லாரும் சுரண்டி இருப்பாங்க. இன்னைக்கு இவன் சுகம் பெறணும், ஆண்டவரே இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய அப்படின்னு கேட்காம இவனுக்கு சுகம் கிடைச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பொல்லாத மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் உணர்ந்தவாறு கோபம் கொள்கிறார். சினத்தோடு அங்கு இருந்த எல்லாரையும் பார்க்க ஒருமுறை சுற்றி பார்த்து விட்டு இப்பொழுது இந்த மனிதனை பார்த்து சொல்ற கையை நீட்டுகிறார். அவனை தொடல ஒண்ணுல இவன் கையை நீட்டுகிறார். அவன் நீட்டினால் அது மறு கையை போல மாறிடுது. இயேசு ஒரு பெரிய ஒரு மருத்துவர், தொடாமலேயே அற்புதம் சொல்லுகிறவர், விசாரிக்காமலே சொல்லுகிறவர். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் ஒவ்வொருடைய மனதை உற்று பார்த்துக்கிறார். அவங்க கேட்கணும்னு இல்லை. இந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட போய் அற்புதம் சொல்லணும்னு கேட்கல, ஆலயத்துக்கு வராங்க. ஆண்டவர் இடத்துல கடவுள் இடத்துல தன்னுடைய உள்ளத்தை ஊற்றுகிறார். இயேசு அங்கே மாபெரும் அற்புத செயலை நிறைவேற்றுகிறார். இந்த மனிதன் நலம் பெற்றதற்காக அங்கே கூடியிருந்த மக்கள் மகிழ்ச்சி கொள்ளாமல் யார் ஒருத்தர் கூட சந்தோஷப்படல. யாரை இயேசு தேங்க்ஸ் சொல்லல, ஐயோ கை நல்லா கையை பிடிச்சு யாரும் பார்க்கல, எதுவுமே செய்யல. ஆனால் ஓய்வு நாளின் சட்டத்தை இவர் மீறிட்டாரே என்று சொல்லி அவர் மேல அங்கே கடின உள்ளம் உடையவர்கள் அவரை எங்க கொண்டு போய் நிற்கிறார்கள். அவர் குற்றம் சுமத்துல அவரை கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் நோக்கமாயிருந்தார். அவர் என்ன தப்பு செய்தார்? மனுஷனுக்கு நல்லது செஞ்சார், அதுக்கு அவருக்கு தண்டனை. அவர் கொண்டு உயிரோடவே இருக்கக்கூடாது. அவர் உயிரோட தான் இது வேற எல்லாம் பண்றாரு. நல்லது செய்யறார், நல்லது செய்யறவர் இருக்கவே கூடாது, அவரை கொலை செய்யணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாங்க. இப்போ சமய அடிப்படை வாதத்தில் அன்றைய காவலர்களாக விளங்கிய பரிசேயர்கள் இயேசுவோடு மோதலில் ஈடுபட்டு இறுதியில் அவர் தோல்விதான் பருகினார்கள். இயேசுதான் வெற்றி பெற்றார், இயேசுதான் அற்புத சுகம் கொடுத்தார். இயேசுவோடு யாரும் மோதி பார்க்க முடியாது, இயேசுவை யாரும் எதிரியாக நினைக்க முடியாது. அவரிடத்தில் மோதினால் நொறுங்கி போவார்கள். ஆகவே இயேசு அன்றையிலிருந்து அந்த யூத மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், யூத மக்களுக்கு ஏரோதை பிடிக்காது, அதுதான் உண்மை. இஸ்ரேல் மக்களுக்கு அதில் இருந்த ஏரோதை பிடிக்காது. ஆனால் இந்த பரிசேய கூட்டம் சில தீமையான சிந்தனை உள்ளவர்கள் இயேசுவை கொல்லுவதற்காக அந்த ஏரோதுடைய துணையை வேண்டி சென்றாங்க. ஏன்னா இயேசுவை தண்டிக்கிற உரிமை இந்த சமய தலைவர்கள் பரிசேயர்களுக்கு கிடையாது, முடியாது. அதுதான் ஏரோதுடைய உதவியை அவர் நாடி செல்கிறார். நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த அற்புதம் நிகழ்ந்த இடம் தொழுகை ஆலயம், சர்ச்ல தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். நிறைய வெளியில தான் செய்கிறார். சர்ச்சுக்குள்ள இடம் இல்லாதவங்களுக்கு, சர்ச்சுக்குள்ள வர முடியாதவங்களுக்கு, அந்த சர்ச்சுல நம்ம சேர்க்கவே முடியாம வெளியில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் நாடி சென்று பிற சபை, அதாவது ஆலயம் அல்லது யாவே கடவுளை அதோடைய தெரியாதவர்களுக்கு இயேசு தேடி சென்று சுகம் கொடுத்தார். ஆனால் யூதர்கள், யூத சபையை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம், ஆலயத்துக்கு வழக்கமாக வருகிறவர்கள் அவர் வரும்போது பல அற்புதங்களை இயேசு ஆலயத்தில் வைத்துதான் செய்தார். அப்படின்னா இயேசுவை அறிந்து கொண்டு உறவு கொள்கிற ஒரு இடம் ஆலயமாக இருக்கிறது. இது ஆன்மீக வளர்ச்சியும் உறவும் வாரத்துக்கு ஒரு முறை நமக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நமக்கு கடவுள் இந்த ஓய்வை கொடுப்பதோடு இயேசுவோடு நாம் இணைந்து ஒரு வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். வாரத்துல அல்லது மாதத்துல ஒரு முறை தான், முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயம் நிரம்பி வருகிறது. எல்லா சர்ச்சுக்கு வீண பார்க்கல, எல்லா இடங்களிலும் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் சர்ச்சுக்கு மக்கள் நிரம்பி வராங்க. மற்ற வாரங்களிலே எங்கே போகிறார்கள் இல்லையா? இயேசு ஆலயத்துக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு இயேசு வருகிறார், நாம வருகிறோமா? கேள்வி கேட்டாலே வர சர்ச்சுக்கு எங்களுக்கு தெரியும் எந்த சீட்டு காலியா இருக்கோ அவங்களுக்கு நாம ஃபோன் பண்ணி நேரில் பார்த்து கேட்போம், இதுக்கு சீட்டு காலியாச்சு, ஏன் சர்ச்சுக்கு நிறைய வேலை இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு ஓய்வு நாள், ரெஸ்ட். அன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். அன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுடைய
பிசினஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான் முக்கியமான வேலை இல்லை, அது கடவுள் கொடுத்த நாள், அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். நாம் ஓய்வு எடுப்பதற்காக கடவுள் கொடுக்கல, ஆலயத்தில் வந்து அவரை வழிபடுவதற்கான ஒரு நாள் தான் இந்த நாள். அன்னைக்கு நம்ம கடையை திறந்து வச்சுக்கூடாது, அன்னைக்கு நம்ம வியாபார ஸ்தலங்களை திறந்து வச்சுக்கூடாது, அன்னைக்கு கூட நம்ம போர் பண்ணணும் இல்லை. ஆலய வழிபாட்டு பேருக்கு என்னதான் பண்ணிட்டு ஆராதனை என்பது முக்கியமானது. அப்படி இருந்தால் நம்ம செல்போன் லீவ் கொடுக்குறோமா, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கல, அதுவும் சார்ஜ் டவுன் ஆகணும், அதுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட. சரி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்து போனே சொல்றோமா? இல்லை ஃபோன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, சிஸ்டம் கம்ப்யூட்டர் ரெஸ்ட் எடுத்து சொல்றோமா? இல்லை இல்லை, ஃபோன் நான் ஸ்டாப் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் திருப்பி ரீசார்ஜ் பண்ணி என்ன பண்றோம், யூஸ் பண்ணிட்டே இருக்கு, அது ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கு, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறது, ஆலயத்துக்கு வராமல் ரெஸ்ட் எடுக்கிறது எந்த விதத்திலே நியாயமா இருக்குது? வாரத்துல ஒரு நாள் இல்லை, முதல் வாரம் இல்லை, 4வது வாரமும் 5வது வாரமும் யார் ஒரு ஆலயத்துக்கு வராங்களோ அவங்க இயேசுவை முழுமையாக கண்டு கொள்கிறார்கள். இயேசு செய்கிற அற்புதத்தை அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இயேசு ஆலயத்தில் வைத்து அற்புதம் செய்தார். அன்றைக்கு கை சூம்பின மனிதனை ஆண்டவர் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நமக்கு இன்னும் நிறைய பேர் கை சூம்பி இருக்கலாம். இந்த கைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கை கொடுத்திருக்கிறார்? சாப்பிடுறதுக்காக இல்லை. இந்த கைகள் எதுக்குன்னா நல்ல விஷயங்கள் செய்வதற்கு, நற்காரியங்கள் செய்வது நடப்பிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கைகள் கொடுக்கிறார். இந்த கைகளை வச்சு, இந்த கரங்களை வைத்து, இந்த விரல்கள் எதுக்கெல்லாம் பயன்படுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த விரல்கள் நன்மை செய்வதற்கு பயன்படுகிறதா அல்லது தீமை செய்வதற்கு பயன்படுகிறதா? ஒருவேளை நம்ம இந்த விரலை வச்சு நம்ம ஒரு லெட்டர் எழுதுறதுனால ஒருத்தருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா அந்த விரல்கள் பயன்படுகிறது. ஆனால் அதே விரல்கள் தவறான செய்திகளை பதிவிடுவதற்கு, தவறான காரியங்களை எழுதுவதற்கு அந்த விரல்கள் பயன்படும் என்று சொன்னார். இயேசு அந்த கை விரல்களுக்கு எதிராக இருக்கிறார். ஒருவேளை நன்மை செய்வதற்கு நம்ம கை தாராளமா திறந்து கொடுக்காம அப்படியே கை சூப்பி வச்சுருச்சுங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ கையை நீட்டுன்றார். அப்போ நாம நன்மை செய்வதற்கு கைகளை நீட்ட வேண்டும், சூப்பி கொள்ளக்கூடாது. நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராக இருந்தார். அவருடைய கரங்கள் மற்றவர்களுக்கு சுகமளித்தது, அவருடைய கரங்கள் மக்களை ஆசீர்வதித்தது, அவருடைய கரங்கள் எல்லோரும் வரவழைத்தது. நம்முடைய கரங்களும் பிறரை வாழ்த்தவும், பிறரை ஆசீர்வதிக்கவும், நன்மை செய்கிறதுமாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கரங்கள் நல்லதாக அமைந்துவிட, நன்மை அற்றதாக இருந்து விடக்கூடாது. நேற்று முன்தினத்திலே ஒருவரை சந்தித்தேன். அப்போ அவங்க பேசியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இறந்து 1 வருஷம். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, நம்ம சர்ச் கிடையாது, வெளியில் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணேன். ஏங்க அம்மா எவ்வளோ பெரிய ஒரு அம்மாவோட இந்த லைஃப் நீங்கள் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு நான் என்ன சொல்லி பயன்படுத்தி டெத்தடிக்கே அவங்க பற்றி யாராவது நல்ல விஷயம் நாங்கள் சொல்லுவோம், யாருமே வரமாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில் யாரை கூப்பிட்டு நான் நிற்க வைக்கிறது? அவங்க ஒரு நன்மையும் செய்யலையே, 4 பேர் நல்லது செய்யல, 4 பிள்ளைகளுக்கு நல்லது செய்யல, நாங்கள் எப்படி அவங்க வாழ்க்கையை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்? அப்படி பெற்ற தாயே அப்படி யோசிக்கிறாங்க. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா நம்முடைய கைவிரல்கள் நல்லதுக்கு பயன்படணும். நம்முடைய நேரங்கள் நல்ல விஷயங்கள் பதிவிடுவதற்கு, சிந்தனைகளை நாம் செலவிடுவோம். நம்முடைய கைகள் பிறரை ஆசீர்வதிக்கட்டும், பிறரை வாழ்த்துட்டும், பிறருடைய வாழ்வுக்கு நம்முடைய கரங்கள் துணையாக இருக்கட்டும் என்று தவறு செய்வதற்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய கரங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதனால் சங்கீதம் 107:20 சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். ஆண்டவர் வசனத்தின் வழியாக, அதை வசனங்களை வார்த்தையின் வழியாக அனுப்புகிறார், அவர்களை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்க வந்தது, கையை நீட்டு சுகமாக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். இந்த வார்த்தை ஆலயத்திலே கிடைக்கிறது, ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது கிடைக்கிறது, இது ஓய்வு நாளிலே நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தால் அவருடைய வசனம் ஜீவனுள்ள வசனம், வாழ்வு தருகிற அவருடைய வார்த்தை குணமாக்க வந்தது. அது குணமாக்குறது மட்டுமல்ல, அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதாக அது இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வருகை சமீபமாக இருக்கு. அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு மாத்திரமே. இயேசுவின் வழி,
இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனாக இருக்கிறார். அவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நன்மை செய்கிறதிலே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான வேலைக்காக சோதரிக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவர்களே ஆண்டவரை, எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் நல்லதாக கண்டீர், அழகுள்ளதாய் கண்டீர். நீர் ஓய்ந்திருந்தீர். நானும் ஆண்டவரை உடைய நிறைவிலே மகிழ்ச்சி கொள்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக ஓய்வு நாளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களாக இயேசுவை ஜெபிக்கிறோம்.